சார் ஆக்சுவலாக வந்து இப்போ சைனா நம்ம பார்க்குறோம், ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய தொழில் வாய்ப்புகள் அப்படின்னா நீங்கள் ஒரு லிஸ்ட் வச்சுருப்பீங்க இல்லையா, இது வந்து இவங்க இங்கே பண்ணலாம், ஏன்னா இங்கே நிறைய தொழில்கள் இருக்குது. ஆனால் இந்திய சூழலுக்கு ஏற்ப இந்தெந்த தொழிலெலாம் பண்ணலான்னா உங்களுடைய சஜஷன் என்னவாக இருக்கும்? இந்தியாவுக்கு பொதுவாக பார்த்திங்கன்னா இங்கேருந்து அதிகமாக போகிறது வந்து ஃபர்னிச்சர், மொபைல் ஃபோன், ஆக்சசரிஸ், அதுவும் இல்லாமல் ஹவுஸ் ஹோல்ட் ப்ராடக்ட், எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸ், இது எல்லாமே வந்து கோடிக்கணக்கான ரூபாய்க்கு வந்து தினமும் இந்தியாவுக்கு சைனாலேருந்து ஏற்றுமதி ஆகுது. இது வந்து பார்த்திங்கன்னா B2B, அதாவது ஹோல்சேல் முறையிலையும் நிறைய பேர் வாங்கி விற்கிறாங்க. இந்த B2C, அதாவது அவங்க இறக்குமதி செஞ்சு ஆன்லைன்லேயோ அவங்க கடைகள்லையோ சூப்பர் மார்க்கெட்லேயோ அந்த மாதிரி சேல்ஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ட்ராப் ஷிப்மெண்ட் முறையிலையும் நிறைய பேர் பண்ணுறாங்க. ட்ராப் ஷிப்மெண்ட்னால் ஜஸ்ட் அவங்க ஒரே ஒரு ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணாலும் சைனாலேருந்து அவங்க இறக்குமதி பண்ணி கஸ்டமருக்கு டெலிவரி பண்ணுறாங்க. இப்படி ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சைனா வந்து ஒரு குவான்டிட்டி கூட ஹோல்சேல் ப்ரைஸில் தருவாங்க. இப்போ நீங்கள் இந்தியாவில் போய் ஒரு ஹோல்சேல் ஒரு வியாபாரம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு 100, 500 அந்த மாதிரி வாங்கணும். பட் இங்கே வந்து அப்படி இல்லை. நீங்கள் ஒரு பீஸ் கூட நிறையா இணையதளங்கள் இருக்குது, அதில் வந்து ஹோல்சேல் விலையில் வாங்கி நீங்கள் அதை 1/2 கிலோ 1 கிலோ வெயிட்டில் இருந்தால் கூட நம்ம இந்தியாவுக்கு டெலிவரி பண்ணித்தரோம். உங்கள் டோர் ஸ்டெப் வரைக்கும், இன்க்ளூடிங் ஷிப்மெண்ட் சார்ஜஸ், கஸ்டம் டியூட்டி, உங்களுக்கு எந்த ஒரு எக்ஸ்ட்ரா சார்ஜும் இல்லாமல் பை ஏர் மூலமாகவும் பை ஓஷன் மூலமாகவும், அதுவும் இல்லாமல் பை லேண்ட் மூலமாகவும் கூட நம்ம நிறைய ரூட்ஸில் பண்ணித்தரோம்.